பாருங்க இன்னைக்கு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சிலோஜிசம் அப்படிங்கிற ஒரு ரீசனிங்கில் ஒரு டாபிக். ஸோ ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் இது கேட்குறாங்க. ஸோ இனிஷியலாக இது கேட்டது எந்த எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸாம்ஸில் தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த டாபிக் கேட்டோன்னே ரொம்ப சிரமமாக இருந்தது. இப்போது ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, கியூட்டு, சரிங்களா, இப்போ அதாவது போலீஸ் கான்ஸ்டபிள், எஸ்ஐ, கேட்டு, மேட்டு, டான்செட்டு, அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து டிஎன்பிசியில் கூட சேர்த்துட்டாங்க. ஸோ அதனால் இப்போது ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் இந்த டாபிக் வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டு கேட்பாங்க. ஸோ மோஸ்ட் அதாவது டஃப் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸாம்ஸ், கேட் எக்ஸாம்ஸில் டஃப் ஸ்டாண்டர்டு கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்குடைய ஸ்டாண்டர்டு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ கவனிங்க, புரியும். இப்போ இதனுடைய நம்ம வந்து பேசிக் கான்செப்ட், ஷார்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா போதுங்க. அதுக்கப்புறம் என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதாவது இங்கிலீஷில் கேட்டால் இங்கிலீஷ், தமிழில் கேட்டால் தமிழ். ஸோ தமிழில் கேட்கக்கூடிய சம்ஸ்லாம் ஈஸியாக தான் இருக்குது, சில நேரத்தில் டஃப்பாகவும் கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் வந்து சரியாக எல்லா சம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சிலோஜிசம் குறிக்க பேசிக் ட்ரிக்ஸ்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கலாங்க. எப்படிலாம் கேட்குறாங்க, அதோடைய கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும், நம்ம எப்படி இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் லிசன் பண்ணுங்கள் என்னென்ன செய்கிறோம் அப்படிங்கிறது. பாருங்கள் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறான். கொஸ்டின்ஸு எப்படி கேட்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ட்ரூ ஸ்டேட்மெண்ட், சரிங்களா? ட்ரூ ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ ராங் ஸ்டேட்மெண்ட் இல்லை, உண்மையான ஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு டைரக்ஷன்ஸ் கொடுத்துருப்போம், அந்த டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா the given statement to be true அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அதை நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ட்ரூ ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இது, ஓகேங்களா? செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வாட் ஆர் தி பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படி கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். அதாவது NOT, நோ, நாட் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இது எல்லாமே நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், மற்றது எல்லாமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். தேர்டு ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுட்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். டவுட்ஃபுல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன? இப்போது நாளைக்கு நீங்கள் வருவீங்களா கிளாஸுக்கு அப்படின்னா மேபி, ஷெல் பி, கேன் பி, மைட் பி இப்படிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறோம் இல்லையா? வரலாம்னு இருக்கேன், வந்துட்டேன், பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அன்சர்டனிட்டியாக நீங்கள் கொடுக்குறீங்க, டவுட்ஃபுல்லாக கொடுக்குறீங்க பார்த்தீங்களா? அது கூட எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்லாம் வரும். அதுவும் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ல வரும். ஸோ ஒரு சைடு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு, இன்னொரு சைடு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ டவுட்ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டு கூட நெகட்டிவில் தான் போகும். அப்போ நம்ம வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை மெயினாகவே கவனிக்க போகிறது என்ன அப்படின்னா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு, நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் நோ, நாட், கெனாட் அப்படி எல்லாமே வந்துடும். அதே மாதிரி ஷேல் பி, கேன் பி இப்படிங்கிற மேபி. ஸோ டவுட்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்துடும், ஓகேங்களா? அதே மாதிரி கன்ஃபார்ம்டு ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்குது. கன்ஃபார்மாக சொல்கிறது, கண்டிப்பாக நான் வந்துடுவேன். ஸோ சர்டைன்லி ஐ வில் கம், டெஃபினெட்லி ஐ வில் கம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இது எல்லாம் கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறாங்க. அப்போது கன்ஃபர்மேஷன், டவுட்ஃபுல், நோ, நாட் எல்லாமே நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக நான் பிரிச்சுக்கிறேன், சரிங்களா? இந்த பக்கம் வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இப்போ தான் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருந்தால் என்ன செய்யணும், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சொல்லக்கூடிய நோ, நாட், டவுட்ஃபுல், கன்ஃபார்ம் ஸ்டேட்மெண்ட்டை என்ன செய்யணும் அப்படிங்கிறத அடுத்த இது பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ பாருங்க, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் பிரிச்சிருக்கோம் இல்லையா? ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன செய்யணும். ஸோ பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டயக்ராம் போட்டுக்கணுங்க. நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் டயக்ராம் போட்டுக்கணும். என்ன டயக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென் டயக்ராம் போட்டுக்கணும்.
ஸோ நீங்கள் நிறைய புக் எடுத்து பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் ஏ ப்ளஸ்ஸு எஸ்ஸு அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. வென் டயக்ராம் யூஸ் பண்ணி சிலோஜிசம் சால்வ் பண்ணுறது தான் கம்பேரிட்டிவ்ல உங்களுக்கு என்ன இருக்குங்க, சக்ஸஸ் கிடைச்சிருக்குது. சரிங்களா? ஸோ பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்லாலும் நீங்கள் என்ன பண்ணணுங்க, வென் டயக்ராம் போட்டுக்கணும். அவ்வளோதாங்க. ஸ்பெஷலாக நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ், சரிங்களா, நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தால் மட்டும் என்ன பண்ணணும், பாசிபிலிட்டி, சரிங்களா, பாசிபிலிட்டி வென் டயக்ராம் போட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். அவ்வளோதான், வேற இல்லை. அதாவது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் நான் வரமாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அது கன்ஃபார்ம் பண்ணி சொல்லணும். வருகிறேன் அப்படிங்கிற ப்ரெசன்ட் டென்ஸு, ஃபியூச்சர் டென்ஸு அப்படி வரக்கூடியது எல்லாமே ஜஸ்ட் வென் டயக்ராம் ஒரு டயக்ராம் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் நோ, நாட், கேன் பி, ஷெல் பி, டெஃபினெட்லி அப்படிங்கிற மாதிரி, சர்டன்லி அப்படின்னு வர மாதிரி இருந்தால் பாசிபிலிட்டி வென் டயக்ராம் போடணும், மறந்துடாதீங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாசிபிலிட்டி வென் டயக்ராம்னா என்ன அப்படிங்கிறதும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இதில் இருக்கக்கூடிய ட்ரிக்ஸு. மீதி எல்லாமே என்னவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ண அட இதானே ஈஸியாக நம்ம சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் ப்ராக்டிஸ், ஸோ நாங்களே வந்து ஒரு 50 சம்ஸ் ப்ராக்டிஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா நீங்கள் ஒரு மோர் தென் 100 சம்ஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் வித் யுவர் பேஸ்டு ஆன் யுவர் ஸ்டாண்டர்ட்ஸ், இல்லையா? ஸோ கேட் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க அந்த ஸ்டாண்டர்ட், பேங்க் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க அந்த ஸ்டாண்டர்ட், டிஎன்பிசி எழுதுறவங்க அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு தகுந்தாப்புல நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆனால் நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டீங்க. ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த ரீசனிங் ஆப்டிடியூட்ல சக்ஸஸே கிடைக்கும். ஓகேங்களா? சரி, நம்ம வந்து கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சரிங்களா? ஸோ லிசன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். நிறைய பேர் வந்து லிசன் பண்ணாமலே ஓடி போய் சால்வ் பண்ணுறீங்க. ஸோ லிசன் பண்ணுற தப்பு இல்லையே. நீங்கள் அப்படி சால்வ் பண்ணக்கூடிய ஈகர் உள்ளவங்க யூ கேன் கோ சால்வ் இன் யுவர் ஹோம். வீட்டிலே சால்வ் பண்ணுங்க, நிறைய சம்ஸ் இருக்குது, ஒர்க் அவுட் பண்ணலாம். இங்கே ஜஸ்ட் லிசன் பண்ணிட்டே வாங்க. பாருங்க என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் பிசிக்ஸ் இஸ் இங்கிலீஷ் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அப்படி ஃபர்ஸ்ட் பிரெயினில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். நீங்கள் எக்ஸாம் ஹாலில் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா, சரிங்களா, எக்ஸாம் ஹாலில் சால்வ் பண்ணீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் பிசிக்ஸ் இஸ் இங்கிலீஷ், அது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். நோ இங்கிலீஷ் கொடுத்துருக்கான், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஆல் மேக்ஸ் ஆர் எக்கனாமிக்ஸ், பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். கன்க்ளூஷன் வந்து பார்த்தா இஸ் நாட், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். கேன் பி, நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இஸ் நாட், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருந்தால் நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, பாசிபிலிட்டி டயக்ராம் போட்டு சால்வ் பண்ணணும். அப்புறம் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து பாசிபிலிட்டி டயக்ராம் கொடுத்துருக்காங்க, அந்த மைண்டில் செட் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கணும். ஸ்டேட்மெண்ட்ல சம் பிசிக்ஸ் இஸ் இங்கிலீஷ், பார்த்துங்க ஒரு டயக்ராம் வரைகிறேன், நல்லா கவனிச்சுக்கோ. இந்த டயக்ராம், சரியா, இந்த டயக்ராமில் இது பிசிக்ஸா, இந்த டயக்ராமில் இருக்கக்கூடிய சம் வந்து சம் பிசிக்ஸ் இஸ் இங்கிலீஷ் அப்படின்னு ஒரு டயக்ராம் போட்டுச்சு தான், இது பேர் வென் டயக்ராம். போட்டுச்சுங்களா? ரைட். அடுத்து நோ இங்கிலீஷ் இஸ் மேக்ஸ். பாருங்க, இதுதான் இங்கிலீஷு, இது வந்து மேக்ஸு, ரெண்டுமே இல்லையாமா, அது நோன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வரைக்கும் as per the statement டயக்ராம் வரைஞ்சிக்கிட்டே இருக்கிறேன். ஆல் மேக்ஸ் ஆர் எக்கனாமிக்ஸ், இந்த மேக்ஸ் எல்லாமே என்னச்சுங்க, எக்கனாமிக்ஸ். ஓகேங்களா? அவ்வளோதாங்க, டயக்ராம் முடிஞ்சிருச்சு. இப்போ இது நெகட்டிவ், அதாவது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக எல்லாமே இருந்து கன்க்ளூஷனும் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் இப்போ நம்ம நேராக போயிட்டு ஆப்ஷன்ஸ் ஏவா, பிவா, சியா, டியான்னு கண்டுபிடிச்சிடலாம். கிளியரா? பட் என்னாச்சு, நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், ஒரு ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவ் வந்தாலும் ஸோ யூ கேன் யூஸ் பாசிபிலிட்டி டயக்ராம். எப்படிங்க பாசிபிலிட்டி டயக்ராம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கிளியர் பண்ணுறேன், கவனிங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, இப்போ ஸ்டேட்மெண்ட்டுக்கு தகுந்தாப்புல நம்ம டயக்ராம் போட்டு முடிச்சாச்சு. கன்க்ளூஷன் போய் கன்ஃபார்ம் பண்ணணும். பாருங்க, கன்க்ளூஷன், ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் பார்க்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க, சம் பிசிக்ஸ் இஸ் நாட் மேக்ஸ். அங்கே போய் இருக்கான்னு பார்க்கணும். சம் பிசிக்ஸ் இஸ் நாட் மேக்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். பாருங்க, கவனிச்சிக்கோ. இங்கே பாருங்க, பிசிக்ஸில் போய்க்குங்க. சரிங்களா? பிசிக்ஸில் இருக்கக்கூடியது வந்து இந்த டயக்ராம் பாருங்க. இந்த பிசிக்ஸ், சம் பிசிக்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே என்னங்க, மேக்ஸ்ல இல்லைன்னு தானே அர்த்தம்.
அதனால ஆல் இங்கிலீஷ் இஸ் நாட் மேக்ஸ் அப்படின்னா புரியுதுங்களா? ஆல் இங்கிலீஷ் இஸ் நாட் மேக்ஸ் அப்படின்னா பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய கொஞ்சம் கூட இல்லைன்னு தான் அர்த்தம். அதனால சம் பிசிக்ஸ் இஸ் நாட் மேக்ஸ் அப்படிங்கிறது ரைட்டு தான். கன்க்ளூஷன் இஸ் கரெக்ட், கன்க்ளூஷன் இஸ் ட்ரூ. கிளியரா? ரைட். அடுத்தது சம் இங்கிலீஷ் கேன் பி எக்கனாமிக்ஸ். சரிங்களா? சம் இங்கிலீஷ் கேன் பி எக்கனாமிக்ஸ். பாருங்க, ஆக்சுவலி என்ன இருக்குது, ஆல் மேக்ஸ் புரிஞ்சுக்கோ, ஆல் மேக்ஸ் ஆர் எக்கனாமிக்ஸ் தானே டயக்ராம் போட்டிருக்கோம். நான் பாசிபிலிட்டி டயக்ராம் போடணும்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? அந்த பாசிபிலிட்டி டயக்ராம் என்னன்னா ஆல் மேக்ஸ் ஆர் எக்கனாமிக்ஸை ஐ கேன் ட்ரா லைக் திஸ். புரியுதுங்களா? இப்படி போட்டாலும் ஆல் மேக்ஸ் ஆர் எக்கனாமிக்ஸ். அப்போ சம் இங்கிலீஷ் கேன் பி எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது சரிதானே? இப்படி டயக்ராம் போட்டா இதான், இதுக்கு பேர் தான் பாசிபிலிட்டி டயக்ராம். ஓகேங்களா? அப்போ இதுவும் சரிதான், ட்ரூ தான். நெக்ஸ்ட் ஒன், சம் எக்கனாமிக்ஸ் இஸ் நாட் இங்கிலீஷ். சம் எக்கனாமிக்ஸ் சரிங்களா இஸ் நாட் இங்கிலீஷ். ஸோ இப்படி போட்டிருந்தா சில எக்கனாமிக்ஸ் வந்து இங்கிலீஷ்ல இல்லை அப்படிங்கிறதும் என்னதுங்க சரிதான். ஸோ எல்லாமே வந்து ஆல் கன்க்ளூஷன் ஃபாலோஸ் ஆப்ஷன் இ இஸ் தி ரைட்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, அதுக்கப்புறம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 2 சரிங்களா? இதுலையும் பாருங்க, நோ லீடர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாசிபிலிட்டி டயக்ராம் போய் ஆகணும். அதுக்கப்புறம் இந்த கன்க்ளூஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துங்க. ஸோ கன்க்ளூஷன்ல வந்து டெஃபினெட்லி, டெஃபினெட்லி நாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணணும், பாசிபிலிட்டி டயக்ராம் யூஸ் பண்ணணும். ஸோ எப்படிங்கிறது பாருங்க. ஃபர்ஸ்ட் நோ லீடர் இஸ் ஓட், இதான் வந்து லீடர். சரிங்களா? ஸோ நோ லீடர் இஸ் ஓட், இப்படி டயக்ராம் போட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதாவது லீடரும் ஓட்டும் இல்லை அப்படின்னு. சம் லீடர்ஸ் ஆர் பியூட்டிஃபுல். பாருங்க, சம் லீடர்ஸ் ஆர், இது லீடர்ஸ் தானே, சம் லீடர்ஸ் ஆர் பியூட்டிஃபுல். கரெக்ட். சம் ஓட்டர்ஸ் ஆர் அக்லி. ஸோ சம் ஓட்டர்ஸ் ஆர் அக்லி. ஓகேங்களா? ஆல் பியூட்டிஃபுல்ஸ் ஆர் நைஸ். பாருங்க, இதான் நைஸ். ஆல் பியூட்டிஃபுல் ஆர் நைஸ். புரியுதா? அவ்வளோதான், டயக்ராம் க்ளோஸ் பண்ணியாச்சு. கண்டிப்பாக பாசிபிலிட்டி டயக்ராம் தான் யூஸ் பண்ண போகிறோம். எப்போ கன்க்ளூஷன் போகும்போது யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் எடுத்துக்கங்க. ஸோ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஆல் லீடர்ஸ் ஆர் பியூட்டிஃபுல். சரிங்களா? ஆல் லீடர்ஸ் ஆர் பியூட்டிஃபுல். பாருங்க, பியூட்டிஃபுல் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. பியூட்டிஃபுல் இங்கே இருக்குது, லீடர்ஸ் இங்கே இருக்குது. சரிங்களா? ஆல் லீடர்ஸ் ஆர் பியூட்டிஃபுல் அப்படின்னா இப்போ இங்கே பாருங்க, இந்த பிளேஸ் தான் நோன்னு சொல்லியிருக்கோம். இந்த பிளேஸ் தான் நோன்னு சொல்லியிருக்கோம். ஸோ லீடர்ஸும் ஓட்டர்ஸும், லீடர்ஸ் பியூட்டிஃபுல், அதுக்கப்புறம் நைஸ், அங்கே ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஓட்டர் அக்லி, இவங்க ரெண்டு பேர்த்த கம்பேர் பண்ணால் மட்டும்தான் பாசிபிலிட்டி டயக்ராம் போடணும். ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க கன்க்ளூஷனில், லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய லீடர்ஸையும் பியூட்டிஃபுல்லையும் கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ ஆல் லீடர்ஸ் ஆர் பியூட்டிஃபுல் இருக்கா? இல்லை. சம் லீடர்ஸ் ஆர் பியூட்டிஃபுல் இருக்குது, ஆர் அதர்வைஸ் சம் பியூட்டிஃபுல்ஸ் ஆர் லீடர்ஸ் இருக்குது. ஸோ கன்க்ளூஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வராது. புரியுதுங்களா? இந்த இடத்துல பாசிபிலிட்டி டயக்ராம் யூஸ் பண்ண மாட்டோம். சரிங்களா? ஸோ நெகட்டிவ் வரக்கூடிய இடத்துல தான் நம்ம பாசிபிலிட்டி டயக்ராம் யூஸ் பண்ணுவோம். ரைட். இப்போ கண்டிப்பாக பாசிபிலிட்டி டயக்ராம் யூஸ் பண்ண போகிறோம் செகண்ட் கன்க்ளூஷனுக்கு. ஓகேவா? சம் பியூட்டிஃபுல் ஆர் டெஃபினெட்லி நாட் ஓட்டர்ஸ். சம் பியூட்டிஃபுல்ஸ் ஆர் டெஃபினெட்லி நாட் ஓட்டர்ஸ். சொல்லவே முடியாது தெரியுமா? அது கரெக்டாக, அது கரெக்ட். ஏன் சொல்லுங்க, பார்த்துங்க, ரவுண்டு வரையலாம் பார்த்துங்க. இதான் வந்து பியூட்டிஃபுல். இந்த பியூட்டிஃபுல்ல இருக்கக்கூடிய சம்மு வந்து லீடர்ஸ்ல இருக்குது. இந்த லீடர்ஸ் எல்லாமே ஓட்டர்ஸ்ல எல்லாமே இருக்குது. ஸோ சம் பியூட்டிஃபுல் ஆர் டெஃபினெட்லி நாட் ஓட்டர்ஸ். சரிங்களா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்னதுங்க, சரியானதான். டெஃபினெட்லி நாட் ஓட்டர்ஸ் கன்ஃபார்ம் ஆகுது. கிளியரா? ரைட். கன்க்ளூஷன் 3, சம் அக்லி ஆர் டெஃபினெட்லி நாட் பியூட்டிஃபுல். சரிங்களா? சம் அக்லி டெஃபினெட்லி நாட் பியூட்டிஃபுல். பாருங்க, இது இந்த ஏரியா இருக்குது, இது இந்த ஏரியா இருக்குது. கண்டிப்பா என்னதுங்க, சம் அக்லி ஆர் டெஃபினெட்லி நாட் பியூட்டிஃபுல்ஸ்னா இந்த இடத்துல பாசிபிலிட்டி டயக்ராம் யூஸ் பண்ணலாம். எப்படின்னு பாருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க பாசிபிலிட்டி டயக்ராம் மாத்திரம் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க,
some leaders are பாத்துங்க some leaders are beautiful கொடுத்திருக்காங்க இல்லையா அதை நான் என்ன பண்றேன் பாருங்க some leaders are beautiful இது கூட அதேதானே some leaders are beautiful சொல்லிட்டா some ugly are definitely not beautifulங்கிறது தவறுதானே அது வந்து true statement கிடையாது அதனால தான் ஆப்ஷன்ஸ் என்ன வருது அப்படின்னு பாருங்க அது கீழே கொடுத்திருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் எடுத்து பாருங்க அதுல பாத்தீங்கன்னா if conclusion 2 follows மட்டும் தான் சரியான விடை ஆப்ஷன் A மீதி எதுவுமே வராது புரியுதுங்களா சோ சம் வொர்க் அவுட் பண்ண அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒவ்வொரு சம்முக்கும் டவுட் கிளியர் ஆயிட்டே வரும் ஓகேங்களா ரைட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மறுபடியும் சொல்லுங்க சார் சம் அக்லி தான் டெஃபினெட்லி சோ நெக்ஸ்ட் சம் போலாம் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் சம் வந்து நம்ம ஸ்லைட்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் டிஸ்கஷன் பண்ணிக்கலாம் so question number 3 ஓகேங்களா so after these slides we can discuss so question number 3 statement பார்க்கலாம் some red or blue so இந்த இடத்துல எல்லாமே பாருங்க பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்டா இருக்குது கீழே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இது மாதிரி ஸ்டேட்மெண்ட் கேட்டாங்கன்னா உடனே அட்டெண்ட் பண்ணாங்க சூப்பரா ஆன்சர் வரும் இது உடனே ஆன்சர் வந்துரும் குயிக்கா ஆன்சர் கொடுக்கலாம் ஓகேங்களா சோ क्वेश्चन நம்பர் 3 பட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது டெஃபினெட்லி ரெட் அப்படினு கேட்டிருக்காங்க அப்ப பாசிபிலிட்டி டயகிராம் யூஸ் பண்ணனும் மறந்துடாதீங்க டெஃபினெட்லி ரெட்ன்னு இருக்குது பாசிபிலிட்டி டயகிராம் யூஸ் பண்ணனும் ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா some red ஓகேங்களா ஆர் ப்ளூ all white or blue அப்ப இதுக்குள்ள இருக்குது all white or blue இதுக்குள்ள வந்து all white or blue ஓகேங்களா all yellow or red இப்ப ரெட் குள்ள போனீங்கன்னா அந்த இடத்துல all yellow or red some white or orange இப்ப அந்த white இருக்கு பாத்தீங்களா அந்த இடத்துல orange சோ நம்ம வந்து டயகிராம் தேவைப்பட்டா கூட இது கிளியராவும் பெருசா போல இடம் இருக்குது ஓகேங்களா சோ பெருசா போறோம் பாருங்க எப்படின்னு பாத்துக்கலாம் some இது வந்து ரெட் some red or blue ஓகேங்களா அடுத்து all white or blue இங்க வந்து all yellow or red இப்போ some white or orange அவ்வளவுதான் இதுதான் வந்து சாதாரண ஒரு டயகிராம் வென் டயகிராம் இப்போ எதுவும் பாசிபிலிட்டி எதுவும் யூஸ் பண்ண தேவையில்லை ஆனா கன்க்ளூஷன் போனா டெஃபினெட்லி ரெட் அப்படினு இருக்குது பாசிபிலிட்டி டயகிராம் யூஸ் பண்ணோம் ஓகேங்களா பார்க்கலாமா ரைட் ஃபர்ஸ்ட் பாருங்க கன்க்ளூஷன் 1 some white or yellow பாருங்க white எங்க இருக்குது நான் blackல உங்களுக்கு வரையறேன் பாத்துங்க இதான் வந்து some இதான் white some white or yellow வருமா yellow இந்த பக்கம் இருக்குது அது மீன்ஸ் இந்த சர்க்கிள் இருக்குது அந்த சர்க்கிள் இருக்குது some white or yellow அப்படிங்கிறது பாசிபிலிட்டி டயகிராம் வராது அதனால அது வந்து என்னாச்சுங்க அந்த கன்க்ளூஷன் not true ஓகே அது நெக்ஸ்ட் போலாம் conclusion 2 some orange are definitely red so definitely அப்படிን கன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா பாசிபிலிட்டி டயகிராம் போட்டு வருமா வராதான்னு சொல்லணும் சரிங்களா பார்க்கலாம் some orange are definitely red some orange are definitely red சரியா அப்படினு கேக்குறாங்க some orange கண்டிப்பா definitely red வருமா சரி பார்க்கலாமா பாருங்க ரெட் இப்போ ஆரஞ்சு எங்க இருக்குது இந்த இடத்துல இருக்குது ஆரஞ்சு இங்க இருக்குது ஓகேங்களா அடுத்து என்ன அப்படி பாத்தீங்கன்னா ரெட் ஃபுல்லாவே இந்த சர்க்கிள்ல உட்கார்ந்திருக்குது இப்போ क्वेश्चन கேட்டிருக்கிறது என்ன some orange are definitely red சோ கொஞ்சம் ஆரஞ்சு இருக்கு பாத்தீங்களா அது கண்டிப்பா ரெட்ல இருக்குமா அப்படினு சொன்னோம்னா இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படினா இங்க பாத்துக்கோங்க கவனிச்சுங்க இந்த ஒயிட் இருக்கு பாத்தீங்களா அந்த ஒயிட்டோட பாசிபிலிட்டி டயகிராம் போட்டு வச்சிட்டு சரிங்களா ஆரஞ்சு சோ some orange are definitely red அப்படினு சொல்லுவாங்க சரி இப்படி வந்தா நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க பாருங்க இன்னொரு ஐடியா என்னங்க இந்த ஒயிட் இருக்கு பாத்தீங்களா அப்படியே கம்பைன்ட் பண்ணி இப்படி கூட போடலாம் அப்படி என்னாச்சுங்க all red or orange ஆகுது அதனால some orange are definitely கண்டிப்பா ரெட்ல இருக்கும் அப்படினு சொல்லவே முடியாது அது வந்து என்னாச்சுங்க அதுவும் ராங்ல போயிடுச்சு ட்ரூ ஸ்டேட்மெண்ட் வராது அடுத்து போலாமா அட்லீஸ்ட் குறைஞ்சது some blue at least some blue or orange
பாருங்க அட்லீஸ்ட் சம் ப்ளூ ஆர் ஆரஞ்சு. இப்போ இதுதாங்க ப்ளூ சரிங்களா, இதுக்குள்ள தான் ஒரு ஆரஞ்சு இருக்குது. இவங்க சொல்றாங்க அட்லீஸ்ட் கொஞ்சம் கூட ப்ளூ ஆரஞ்சு இருக்கானா, ரைட் தானே, கொஞ்சம் ப்ளூ ஆரஞ்சில் தான் இருக்குது. அதனால ஸோ கன்க்ளூஷன் 3 மட்டும் வச்சுங்க ரைட்டாக வருது. ஸோ ஆப்ஷன்ஸ் போய் பாருங்க. ஆப்ஷன் பி கன்க்ளூஷன் 3 இஸ் ஃபாலோஸ். புரியுதுங்களா? சரி, ஓகே. ஆஃப்டர் தி ஸ்லைட்ஸ் we can discuss. நெக்ஸ்ட் சம் போலாம். கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. சம் அம்பர்லாஸ் பாருங்க. இதுல வந்து நீங்க யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்றாங்க, ஆல் ஆர் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, இங்கேயும் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கேட்கும் போதெல்லாம் நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். என்னதுங்க, 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் 4 கன்க்ளூஷன்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? பயப்படலாம் ஒன்றும் தேவையில்லை. சிமிலர்லி மீன் டைம் கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ் ஏபிசிடிஇ இருக்கு பார்த்தீங்களா, அங்கே போய் என்ன கேட்டிருக்கான் பாருங்க, நாட் ஃபாலோன்னு கேட்டிருக்கான். அதனால கேர்ஃபுல்லாக இந்த சம்முக்கு ஆன்சர் கொடுக்கணும். பாருங்க, கொஸ்டின்ஸ் ஈஸியாக இருந்தால் ஆப்ஷன்ஸ் டஃப்பாக இருக்கிறதுக்கு இதுதான் குட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். பார்க்கலாங்களா? ரைட். சம் பால்ஸ் ஆர் அம்பர்லா. ஸோ ஜாலியாக படம் வரையலாங்க. இதாங்க வந்து அம்பர்லா. சரிங்களா? சம் அம்பர்லாஸ் ஆர் என்னங்க, ஸ்டிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டிக்ஸ், சம் அம்பர்லாஸ் ஆர் ஸ்டிக்ஸ், சம் ஸ்டிக்ஸ் ஆர் பால்ஸ், சம் பால்ஸ் ஆர் பேட்ஸ். ஸோ இது வந்து பேட்ஸ் வச்சுக்கோங்க, இது பால், ரெண்டு ஒரே மாதிரி இருந்தால் சம் பேட், அது ஆல் பேட்ஸ் ஆர் கன்ஸ், ஆல் பேட்ஸ் ஆர் கன்ஸ். அவ்வளோதாங்க, ஈஸியாக நம்ம படம் வரைஞ்சாச்சு. ஏன்னா எல்லாமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா? நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபாலோ நாட் ஃபாலோ மட்டும் கண்டுபிடிச்சிக்கேன், கீழே இருக்க ஆப்ஷன்ஸ் அப்புறம் மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? என்ன கன்க்ளூஷன் கொடுத்துருக்கான், சம் பால்ஸ் ஆர் அம்பர்லா. இங்கே பாருங்கள், அம்பர்லா எங்கே இருக்குது பாருங்கள், கவனிச்சுக்கங்க. நான் பிளாக்ல போடுறேன். அம்பர்லா இந்த சர்க்கிளில் இருக்குது. சம் அம்பர்லா, அதாவது சம் பால்ஸ் ஆர் அம்பர்லா, பால்ஸ் இங்கே இருக்குது, சம் பால்ஸ் ஆர் அம்பர்லான்னு சொல்லவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது பாசிட்டிவ் டயக்ராமில் இருக்குது, பாசிபிலிட்டி டயக்ராம் வராது. பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், பாசிட்டிவ் கன்க்ளூஷன், பாசிபிலிட்டி டயக்ராம் வராதனால அப்படியே சொல்லி ஆகணும். என்ன சொல்றாங்க, கன்க்ளூஷன் 1 வந்து ஃபாலோ ஆகாது அப்படின்னு சொல்றோம். ஸோ சம் கன்ஸ் ஆர் பேட்ஸ், அடுத்த ஒரு கன்க்ளூஷன், சம் கன்ஸ் ஆர் பேட்ஸ். பாருங்க, கன்ஸ் இங்க இருக்குது. சரிங்களா? சம் கன்ஸ் ஆர் பேட்ஸ் கரெக்ட் தானே? அதாவது ஆல் பேட்ஸ் ஆர் கன்ஸ் அப்படின்னா அந்த கன்ஸுக்குள்ள கொஞ்சம் பேட் இருக்குது அப்படிங்கிறது கரெக்ட் தான். ஸோ அது கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். கன்க்ளூஷன் 3 பார்க்கலாம். சம் ஸ்டிக்ஸ் ஆர் கன்ஸ். பாருங்க, ஸ்டிக்ஸ் இங்க இருக்குது, கன் இங்க இருக்குது, அதனால வந்து அது ஃபாலோ ஆகாது. சம் பால்ஸ் ஆர் கன்ஸ், சம் பால்ஸ் ஆர் கன்ஸ், என்னங்க கரெக்ட், அழகா வருது பாருங்க. அப்போ நாட் ஃபாலோ தானே கேட்டிருக்காங்க. அப்போ 1 and 3, ஸோ 1 and 3 ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். அவ்வளோதாங்க. ஸோ ஈஸியாக இது மாதிரி பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வரும்போது ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க. சம் கார்ட்ஸ் ஆர் நோட் புக்ஸ். ஸோ எல்லாம் பார்த்தோம்னா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. கீழே கன்க்ளூஷன்ஸும் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இதுவும் ஈஸியான சம் தான். சரிங்களா? ஸோ ஈஸியாக நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிச்சலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இது வந்து கார்ட்ஸ். Some cards are notebooks. Some notebooks are dictionaries. Some dictionaries are files. All files are envelopes. ஈஸியாக டயக்ராம் போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. கேட்குறோம், அப்படியே சொல்லலாங்க. Some envelopes are notebooks. envelopes எங்கே இருக்குது, நோட்புக்ஸ் எங்கே இருக்கு, வருமா, வராது. Some files are notebooks. Some files are notebooks, வராது. Some cards are dictionary, வராது. No dictionary is an envelope. No dictionary is envelope. ஸோ இதுவும் வராது. ஸோ எல்லாமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இது ஒன்னே ஒன்று, நோ டிக்ஷனரி இஸ் அன் என்வலப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் வராது. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன்ஸ் என்ன, ஆல் நாட் ஃபாலோஸ். ஆப்ஷன் ஏ, ஆல் நாட் ஃபாலோஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ அப்படியே ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் சம்ஸ் இன்க்ரீஸ் ஆக நம்மளுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைச்சிட்டே வரும்.
ஸோ கவனிச்சுட்டு வாங்க, நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. ஸோ கொஸ்டின் நம்பர் 6 என்ன சொல்கிறாங்க, ஆல் ப்ளூ ஆர் க்ரீன், சம் எல்லோ ஆர் க்ரீன். ஸோ எல்லாமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ கன்க்ளூஷனும் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ இது மாதிரி சம்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். சால்வ் பண்ணலாமா? பாருங்க, இது வந்து ப்ளூ, இது வந்து க்ரீன். சம் எல்லோ ஆர் க்ரீன். ஓகேவா? ஆல் ரெட் ஆர் எல்லோ. ஸோ இதுக்குள்ள ஆல் ரெட் ஆர் எல்லோ. ஸோ எல்லோக்குள்ள ரெட்டு போட்டோம்னா ஆல் ரெட் ஆர் எல்லோ. ஸோ எல்லாம் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுகளை அப்படியே வந்து செக் பண்ணிட்டே போகலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் போகலாம், சம் ரெட் ஆர் ப்ளூ. ஸோ ரெட் இருக்குது, ப்ளூ இருக்குது, ரெண்டுமே காம்பினேஷனே கிடையாது. சரியா? இங்கே பாருங்க, இது வந்து ப்ளூ, இங்கே வந்து ரெட்டு. சம் ரெட் ஆர் ப்ளூ வராது. ஸோ இது கன்க்ளூஷன் நாட் ஃபாலோஸ். ஆல் ரெட் ஆர் ப்ளூ, ஆல் ரெட் ஆர் ப்ளூவும் வராது. ஆல் ப்ளூ ஆர் எல்லோ, ஆல் ப்ளூ ஆர் எல்லோவும் வராது. ஸோ பாசிபிலிட்டி டயக்ராமில் வருங்க, ஆனால் இந்த இடத்துல பாசிபிலிட்டி டயக்ராம் கிடையாது, எல்லாம் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. சம் கிரீன் ஆர் ரெட், அதுவும் கிடையாது. ஸோ அதனால தான் ஆப்ஷன்ஸ் என்னதுங்க, ஆல் ஃபாலோவும் கிடையாது, போத் 1 and 2 ஃபாலோ கிடையாது, எய்தர் ஆர் கிடையாது, நெய்தர் நார் கிடையாது. ஸோ ஆப்ஷன் வந்து என்னங்க, இ, நன் ஃபாலோஸ் அப்படிங்கிறது தான் சரியான விடை. கிளியருங்களா? ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? கொஸ்டின் நம்பர் 7. ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 7 சால்வ் பண்ணலாம் பாருங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு. இங்கேயும் ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது, ஸோ நெகட்டிவ் கன்க்ளூஷனும் வந்திருக்குது. ஸோ பாசிபிலிட்டி டயக்ராம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. ஓகேவா? ரைட், இப்போ சால்வ் பண்ணலாமா? சம் கீஸ் ஆர் லெட்டர்ஸ், இதான் வந்து கீ. ஓகேங்களா? சம் கீஸ் ஆர் லெட்டர்ஸ். ஓகேங்களா? அடுத்து நான் ஆல் லெட்டர்ஸ் ஆர் லாக்ஸ், ஆல் லெட்டர்ஸ் ஆர் லாக்ஸ், எல்ஓசி, இது வந்து லெட்டர், இது லாக். ஆல் லாக்ஸ் ஆர் நம்பர்ஸ், எகைன் இது ஃபுல்லாவே ஆல் லாக்ஸ் ஆர் நம்பர்ஸ். நோ நம்பர் இஸ் காயின், நோ நம்பர் இஸ் காயின். அவ்வளோதாங்க, இதை மட்டும் டயக்ராம் முடிச்சாச்சு. ஸோ கண்டிப்பாக பாசிபிலிட்டி டயக்ராம் வரப்போது, இந்த டயக்ராம் பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். கன்க்ளூஷன் வருதான்னு செக் பண்ணலாமா? ரைட், சம் கீஸ் ஆர் நம்பர்ஸ். பாருங்க, கீ வந்து இங்க இருக்குது. ஓகேவா? நம்பர்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஆட்டோமேட்டிக்கா என்னங்க, கிளியரா ஆன்சர் எனக்கு தெரியுது. என்ன தெரியுது, சம் கீஸ் ஆர் நம்பர் இஸ் தி ரைட் கன்க்ளூஷன். இந்த கன்க்ளூஷன் வந்து கரெக்டா தான் இருக்குது அப்படின்னு புரியுதா? அது கரெக்டா தான் இருக்குது. கிளியர்? நெக்ஸ்ட் போலாமா? ஆல் லெட்டர்ஸ் ஆர் நம்பர்ஸ். ஸோ இதான் லெட்டர்ஸ், புரியுதுங்களா? கவுண்ட் பண்ணிக்கிறோம் பாருங்க. இந்த லெட்டர்ஸ், எல்லா லெட்டர்ஸும் நம்பருக்குள்ள சரிதானே? அதுவும் ரைட் தான். சம் லாக்ஸ் ஆர் கீஸ், சம் லாக்ஸ் ஆர் கீஸ் கரெக்ட் தானே? பாருங்க, இதான லாக்ஸ். ஸோ இந்த லாக்ஸ் வந்து இந்த கீழே வந்து கம்பைன் பண்ணியிருக்கனால சம் லாக்ஸ் ஆர் கீஸ் எல்லாமே வந்து நோங்கிற பாசிபிலிட்டியில் லெஃப்ட் சைடில் வரதுனால சொல்றது எல்லாம் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக போயிட்டு எல்லாமே ஓகே ஓகே வந்துட்டு இருக்குது. இப்போ தான் நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணி பார்க்கணும். நோ காயின் இஸ் லெட்டர். பாருங்க, இதான் ஃபுல்லா காயின். நோ காயின் இஸ் லெட்டர். லெட்டருங்கிறது இங்க இருக்குது. என்ன எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், நோ நம்பர் இஸ் காயின். இதுதான் ஃபுல்லா நம்பருங்க. இது ஃபுல்லா நம்பர் வந்து இல்லை அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ரவுண்ட்ல, அந்த ரவுண்டுக்குள்ள இருக்கக்கூடிய எதுவோ அது காயின்ல இல்லாதான். அப்போ நோ காயின் இஸ் லெட்டரும் ரைட்டான ஆன்சர் தான். அப்போ ஆன்சர் வந்து ஆல் ஃபாலோஸ், ஆல் ஆப்ஷன் இ, all follows is the right answer. Question number 8 போலாம். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 8 அதே மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணிட்டு வரணும். பாருங்க, சம் ஃப்ளாப்பீஸ் ஆர் ஸ்டாடி சிடிஸ். ஆர் வந்திருக்கனால ஸோ எல்லாம் பாசிட்டிவ் ஆயிடுச்சு, எல்லாமே பாசிட்டிவ், ஜாலியாக இதுவும் வந்து ஆன்சர் கொடுத்துடலாம். ஸோ டயக்ராம் வரையலாம் பாருங்க, இது வந்து ஃப்ளாப்பி. இது floppy. Some floppies are CD. Some CDs are keyboards. Some CDs are keyboards. அடுத்தது some keyboards are computers. Some computers are monitors. இப்படியே வந்து
டயக்ராம் போட்டாச்சு. இப்போ நம்ம ஈஸியாக செக் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஆப்ஷன்ஸும் கொஞ்சம் செக் பண்ணிக்க. நாட் ஃபாலோ தான் கேட்டிருக்காங்க. நாட் ஃபாலோ மறந்துடாதீங்க. ஃபாலோ கிடையாது, நாட் ஃபாலோ. சம் மானிட்டர்ஸ் ஆர் ஃப்ளாப்பீஸ். கரெக்டா? எங்கே மானிட்டர் இருக்குது? கவனிச்சு பாருங்க, எங்கே வருது? இந்த இடத்துல வருது மானிட்டர். சம் மானிட்டர்ஸ் ஆர் ஃப்ளாப்பீஸ் வருமா? வராது. ஸோ அது இன்டு மார்க். சம் மானிட்டர்ஸ் ஆர் கம்ப்யூட்டர்ஸ். சம் மானிட்டர்ஸ் ஆர் கம்ப்யூட்டர்ஸ். ஓகேவா? ஓகே. பாருங்க, இதான் வந்து கம்ப்யூட்டர்ஸ். சம் மானிட்டர்ஸ் ஆர் கம்ப்யூட்டர்ஸ் ரைட்டு. ஓகேவா? ஸோ நாட் ஃபாலோஸ் சொல்லும் போது ஒன் நாட் ஃபாலோஸ். ஆப்ஷன் ஏ வரலாம், ஆப்ஷன் பியும் வரலாம். புரியுதா? அப்போ சிடிலாம் இதெல்லாம் வரவே வராது. இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா, சிடி ஆப்ஷன்ஸ் வராது. எய்தர் ஏ ஆர் பி தான் வரப்போகுது. அடுத்து சம் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் சிடி. சம் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் சிடியா? கரெக்டா? இல்லை, அது நாட் ஃபாலோஸ். அடுத்தது என்ன? சம் கீபோர்ட்ஸ் ஆர் ஃப்ளாப்பீஸ். அதுவும் கிடையாது. ஸோ அதனால தான் ஆப்ஷன்ஸ் என்ன வருதுங்க? பிங்கிற ஆப்ஷன் ஒன்லி 1, 3, 4 நாட் ஃபாலோஸ். ஒன்லி 1, 3, 4 நாட் ஃபாலோஸ். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். ஸோ கொஷின் நம்பர் 9. ஸோ எகெயின் பார்த்தா புரியுது. ஸோ எல்லாமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இங்கே ஒன்று நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஆர் நாட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. டெஃபினெட்லி, பாசிபிலிட்டி அப்படின்னு கொடுத்தனால பாசிபிலிட்டி டயக்ராம் யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? மறந்துடாதீங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? நோ, அதெல்லாம் இங்கே பாருங்க, நோ வேற இருக்குது. நோ, அதெல்லாம் படிக்கணும். நோ ஸ்மேக் இஸ் எ ஸ்க்ரூ. அப்போ வந்து ஸ்மேக் வரையலாமா? இதான் வந்து ஸ்மேக்கு. நோ ஸ்மேக் இஸ் ஸ்க்ரூ. புரியுங்களா? நோ ஸ்மேக் இஸ் ஸ்க்ரூ. ஃபர்ஸ்ட் படம் வரைஞ்சாச்சு. சம் ஸ்க்ரூஸ் ஆர் ஸ்பேங்க்ஸ். இதெல்லாம் வந்து ஸ்பேங்க்ஸ். All spanks are slabs. All spanks are slabs. சரியா? எல்லாமே எஸ் எஸ்ன்னு இருக்கா. எஸ் போடக்கூடாது, கரெக்டாக போட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம வந்து கன்க்ளூஷன் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் எடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன், ஆல் ஸ்மேக்ஸ் ஆர் நாட் ஸ்பேங்க்ஸ். ஆல், இந்த ஸ்மேக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்மேக்ஸ், இந்த எல்லா ஸ்பேங்க்ஸும் ஸ்பேங்க்ஸ்ல இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? ஸ்மேக்ஸ்க்கும் ஸ்க்ரூக்கும் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, மற்றது எதுக்கும் சொல்லலை. அப்படி சொல்லியிருந்தா, நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தா அதை வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஸ்மேக்ஸ் பாருங்க, இந்த ஸ்மேக்ஸையும் இங்கே இருக்கிற ஸ்லாப்ஸையும் என்ன சொல்றாங்க? நோ வருமா அப்படின்னு பார்த்தாலே தெரியுது, எல்லாமே நோ வரப்போறது இல்லை. எல்லா ஸ்மேக்ஸும் ஸ்பாங்க்ஸ்ல நோ வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ சம் ஸ்க்ரூஸ் ஆர் ஸ்லாப்ஸ் அப்படின்னு போட்டால் நான் இப்படி போட்டுருவேன் டயக்ராமு, இதான ஸ்லாப் ஆயிரும். அப்போ நம்ம நோ நாட் சொல்ல முடியாது இல்லையா? அதனால கன்க்ளூஷன் 1 என்னாச்சுங்க? ராங் தான். கன்க்ளூஷன் 1 ராங். புரியுதுங்களா? ரைட், கன்க்ளூஷன் 1 ராங். அடுத்து சொல்றாங்க ஒன்லி ஸ்லாப்ஸ் ஆர் ஸ்பாங்க்ஸ். இப்போ மறந்துடாதீங்க, பார்த்துக்கோ. ஒன்லி அப்படின்னு கேட்டா, மட்டும் கேட்டா, அதோடைய மீனிங் என்னன்னு தெரியுங்களா? அதோடைய மீனிங் ஈக்குவல் டு அப்படின்னு அர்த்தம். அதோடைய மீனிங் ஈக்குவல் டு. சரிங்களா? ரெண்டு சமமாக உள்ளது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல சிலோஜிசம்ல ஒன்லி ஸ்லாப்ஸ் ஆர் ஸ்பாங்க்ஸ் அப்படின்னா ஸ்லாப்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பாங்க்ஸ் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்படி வருதா அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? எங்க இருக்குது? ஃபர்ஸ்ட் தான் பண்ணுங்க, ஸ்பாங்க்ஸ் எடுத்துக்கங்க. ஸோ ஸ்பாங்க்ஸ் வந்து இந்த ரவுண்டு வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த ரவுண்ட் ஸ்பாங்க்ஸு. ஸ்லாப்ஸ் இங்கே இருக்குது. ரெண்டுமே ஈக்குவலா. வாட்ஸ் த மீனிங் ஆஃப் ஈக்குவல் அப்படின்னா, ஆல் ஸ்பாங்க்ஸ் ஆர் ஸ்லாப்ஸ். அதான் ஈக்குவல். எல்லாமே அது வந்து அதுக்குள்ளே தான் இருக்குது. எல்லாருமே ஒரே வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காங்க, ரெண்டு பேரும் சமம் தான் அப்படிங்கிறது சரியான விடை தான். ஸோ கன்க்ளூஷன் 2 அப்படிங்கிறது என்னங்க? சரிதான். புரியுதா? ரைட். அடுத்த ஒரு கன்க்ளூஷன் 3, சம் ஸ்லாப்ஸ் ஆர் டெஃபினெட்லி ஸ்க்ரூஸ். கொஞ்சம் ஸ்லாப்பர் வந்து கண்டிப்பாக ஸ்க்ரூவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். சரியா? எங்கே ஸ்லாப்ஸ் இருக்காங்க? இங்கே ஸ்லாப்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? அதில் வந்து ஸ்க்ரூஸ்
இங்க இருக்காங்க. ஸோ ஜென்ரலி சம் ஸ்க்ரூஸ் ஆர் ஸ்லாப்ஸ் இருக்குது, சம் ஸ்லாப்ஸ் ஆர் ஸ்க்ரூஸ் இருக்குது. அதனால இது கண்டிப்பா என்னங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்டும் சரிதான். Fourth statement, fourth conclusion. All slabs are being, being possibility. இந்த இடத்துல இந்த being possibility நம்ம doubtful சொல்றாங்க. All slabs being smacks. All slabs இதான் complete slabs. All slabs being smacks is possibility அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்க possibility diagram போடலாம். எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாமா? possibility diagram வந்து போட்டு பார்க்கணும். எப்படி போட்டு பார்ப்பீங்க? இங்க சொல்லிட்டாங்க some screws or slabs. பாருங்க இங்க மேல கொடுத்திருக்காங்க some screws or slabs அப்படின்னு போட்டிருக்கோம். சரிங்களா? some screws or slabs வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற மாதிரி பாசிபிலிட்டி போட்டு பார்க்கணும். ஸோ இப்படி கூட போடலாம் இல்லையா? எப்படி இப்போ வரைஞ்சோம் பார்த்தீங்களா? இது மாதிரி வரைஞ்சேன்ல, ஸ்லாப்ஸ் இப்படி கூட நான் போடுவேன் அப்படின்னு. அப்போ என்னாச்சு, ஆல் ஸ்மாக்ஸ் ஆர், பாருங்க ஆல் ஸ்மாக்ஸ் ஆர் ஸ்லாப்ஸ் தான் வருது தவிர ஆல் ஸ்லாப்ஸ் ஆர் பீயிங் ஸ்மாக்ஸ் இஸ் பாசிபிலிட்டி வராது, ரிவர்ஸ்ல வராது. அதனால கன்க்ளூஷன் 4 வந்து ராங். புரியுதுங்களா? கன்க்ளூஷன் 4 வந்து ராங் ஆயிடுச்சு. அப்போ ஃபாலோஸ் என்ன வருது பாருங்க, 2 and 3 follows. So option B 2 and 3 follows அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நாட் ஃபாலோஸ் கேட்கல, ஃபாலோஸ் தான் சொல்லியிருக்கனால நாட் ஃபாலோ, ஆப்ஷன் பி 2 and 3 ஃபாலோஸ் வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க, all cells are bins, all bins are petals. ஸோ எல்லாமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக எனக்கு கிளியராக புரியுதா? எல்லா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. கன்க்ளூஷனில் பார்த்தோன்னா நோ செல் இஸ் பின், நோ பின்ஸ் ஆர் ரூட்ஸ், இது மட்டும் எனக்கு வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணால் பாசிபிலிட்டி டயக்ராம் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ரைட், நம்ம வந்து இப்போ சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். பாருங்கள், ஆல் செல்ஸ் ஆர் பின்ஸ், இதான் வந்து செல்ஸு, ஆல் செல்ஸ் ஆர் பின் அப்படின்னு நோட் பண்ணிட்டோம். நோ பின் இஸ் ரூட், நோ பின் இஸ் ரூட். ஆல் செல்ஸ் ஆர் பெட்டல்ஸ், புரியுதா? ஆல் செல்ஸ் ஆர் பெட்டல்ஸ் அப்படின்னா இந்த உள் ரவுண்ட்ல போட்டுக்கணும். இதான் வந்து ஆல் செல்ஸ் ஆர் பெட்டல்ஸ். ஆல் லீவ்ஸ் ஆர் ரூட்ஸ், ஆல் லீவ்ஸ் ஆர் ரூட்ஸ். இப்போ லீஃப் உள்ள வந்துருக்கு, ஆல் லீவ்ஸ் ஆர் ரூட்ஸ். அதே மாதிரி பார்த்துக்கோ, பார்ட்டிஷன் இருக்குது, நோன் வேற பிரிச்சிருக்காங்க. நான் கரெக்டாக போட்டிருக்கோமா? ஸோ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், கன்க்ளூஷன் எடுத்து போட்டிருக்கோம். பார்த்துக்கோ, கன்க்ளூஷன் எடுத்து படம் வரைஞ்சிருக்கோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் எடுத்து வரைஞ்சிக்கிங்க. புரியுதா? ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஆல் செல்ஸ் ஆர் பின்ஸ் போட்டுக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இது வந்து செல்லு, ஆல் செல்ஸ் ஆர் பின்ஸ், ஆல் பின்ஸ் ஆர் பெட்டல்ஸ். ஓகேவா? ஆல் பின்ஸ் ஆர் பெட்டல்ஸ். No petal is root, no petal is root. All roots are leaves, all roots are leaves. ஸோ முன்னாடி போட்ட டயக்ராம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன் உடைய இது எடுத்து டயக்ராம் போட்டு வச்சுருவாங்க. இதான் வந்து ஆக்சுவல் டயக்ராம். ஸோ செக் பண்ணலாமா? நோ செல் இஸ் பின். ஸோ நோ செல் இஸ் பின், எங்கே பின் இருக்குது பார்த்துக்கோ. பின் எங்கே வருது? இதான் வந்து பின். இந்த பின்னும் செல்லும் நோ எப்படி இருக்கும், எல்லாம் ஒரே சைடாக இருக்குல்ல. நோ செல் இஸ் பின் வராது, ராங் தான். புரியுதா? புரியுது. நோ பின் இஸ் ரூட், நோ பின் இஸ் ரூட். இங்க பாருங்க, பின் இங்க இருக்குது, ரூட் இங்க இருக்கனால கண்டிப்பா நோ பின் இஸ் ரூட்ங்கிறது சரிதான். ஃபாலோ பண்ணும். ஆல் செல்ஸ் ஆர் பெட்டல்ஸ். ஸோ ஆல் செல்ஸ் ஆர் பெட்டல்ஸ் எல்லாமே இருக்கு பாருங்க. இந்த தான் செல்லு. ஆல் செல்ஸ் ஆர் பெட்டல்ஸ் ரைட் தான். ஆல் லீவ்ஸ் ஆர் ரூட்ஸ், ஆல் லீவ்ஸ் ஆர் ரூட்ஸ் வராது, ஏன்னா ஆல் ரூட்ஸ் ஆர் லீவ்ஸ் தான் இருக்குது. பாசிபிலிட்டி டயக்ராம் போட்டாலும் உங்களுக்கு வராது. ஸோ வந்து இந்த கன்க்ளூஷன் 4 வந்து கேன்சல் தான். அப்போ என்ன வந்திருக்குது, நாட் ஃபாலோ தான் கேட்டிருக்காங்க. ஆமாம். ஸோ நாட் ஃபாலோ கேட்டாங்க அப்படின்னா ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 4, அதாவது கன்க்ளூஷன் 1 கன்க்ளூஷன் 4 அப்படி இருக்கக்கூடியது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். சரிங்களா? ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் வந்து
நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். பார்த்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான டாப்பிக்கில் வந்து நம்ம மீட் பண்ணலாம்.